ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே vlog மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஏந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனி தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணணும். ரித்வாக் கொட்டாய் விட்டுட்ருக்கான். ரித்வாக் வந்துட்டு சரி என்கேஜ் பண்ணிட்டு போகலாம், அப்போ தான் இருப்பான் என்னை சமைக்க விடுவாங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு தான், நல்லா ஒரு பெரிய உருண்டை வந்து பசைஞ்சு கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு அவன் விளாண்டுட்ருப்பான். இந்த இது அவனுக்கு பிடிக்கும். எதாவது நிறையா ஷேப்ஸ் பண்ணிகிட்ருப்பான், சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்ருப்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறப்ப நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். மெயினாக அந்த டைமில் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா ஈஸியாக போயிடுங்கிறதுக்காக அதை செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஹாய் சொல்லிட்டா குட்டி. ரித்வாக்கு வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. நான் வந்து விளாண்டுட்ருக்கட்டும். இன்றைக்கி கிச்சனில் என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, கோதுமை தோசை தான் காலையில். இது வந்துட்டு கோதுமையாக அரைச்சது அந்த மாவு. இது வந்து சப்பாத்தியை விட கோதுமை தோசைக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதை வந்து கோதுமை தோசையாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு உளுந்து அரிசிலாம் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி ஆட்டுறதுக்கு. இப்போ கருப்பு வெள்ளை உளுந்து தான் போட்டு ஆட்டுறேன். நல்லாயிருக்கு இட்லி அரிசி. அப்புறம் வந்துட்டு நீ காலையிலே முட்டை வாங்கிட்டு வந்துச்சுட்டு போக சொன்னேன். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேலைலாம் தான் காலையில் போயிட்டுருக்கு. மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இது இருக்குது, அது பேர் என்ன, பூசணிக்காய் ஒரு கீத்து பூசணிக்காய் வந்துட்டு இருக்குது. இதை வச்சுட்டு மோர் குழம்பு மாதிரி பண்ணலாம். தயிரும் நிறையா இருக்குது. ஸோ மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். இதெல்லாம் நான் வந்துட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு மோர் குழம்பு பண்ணுறீங்கனாலே ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு ஒரு ஸ்பூனு பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பும் ஊற வச்சுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் அந்த டைமில் இது ஊறிட்டுருக்கட்டும். அப்போ வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 2 கப் கிட்டேயே தயிர் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு புளிக்காத தயிராக பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை வந்து இந்த மோர் கடையிறது இருக்குல்ல, இல்லாட்டி இந்த பீட்டர் இல்லை விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் மோர் கடையிறத வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து இது எதுக்கு பண்ணுறோன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த குழம்பு. இந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பிறுன்னு இருக்கும். இப்படி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ண வேண்டாம். அந்த க்ரீமியாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்கனாலே கரெக்டாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரித்வா சார் வந்துட்டு ஹாலில் இருந்துட்டு இங்கே வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரித்வாக்கும் வந்துட்டு ஆனியன் நல்லா பிடிக்கும். ஸோ கோதுமை தோசை தாங்கிறதுனால வர ஊற்றிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஆனியன்ஸை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சட்னி அரைச்சாச்சு. ரித்வாக்கு சுட்டாச்சு. ரித்வாவே தான் இப்பெல்லாம் சாப்பிட சொல்லிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் டிஃபன் மட்டும். ரித்வா எங்கே உட்காந்துக்கிற? கீழே உட்காந்துக்கிறியா? பா இங்கே வா, இங்கே வந்து உட்கார். நீட்டாக தான் இருக்கு. தோசை சட்னி சமணங்கால் போட்டு உட்காரு. சாப்பிடு, நல்லா இருக்கும்லாம். என்ன வேணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு தொட்டு நல்லா சாப்பிடலன்னா பசிக்கு. ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. எது வேணா? வெறும்லாம் சாப்பிடக்கூடாது. தொடலைன்னா அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொடு, சட்னியும் நல்லா தொடு. சாப்பிட்டுட்டு இருக்கோம். மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இது நல்ல காரமாக இருக்குங்கிறதுனால நான் 1 மட்டும் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு 4 பூண்டு, அப்புறம் சின்னதாக 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு. அதோடு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இருக்குது அது தேங்காய். ஒரு 2 ஸ்பூன் தான் தேங்காய். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பச்சரிசி 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். அது இது
இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம இது தயிர் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதை போட்டு கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதை வந்துட்டு இதில் டைரெக்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன். இதையும் கொட்டியாச்சு. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இங்கே என்ன காய் வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி பூசணிக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் போடலாம், வெண்டைக்காவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ. இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். மெயினாக இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் நல்ல வாசம், டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த மோர் குழம்பு அப்புறம் அவியல் அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சோம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூனு கடுகு, உடச்ச உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய் போட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம காயை போட்டுடலாம். போட்டு ஒரு தடவை லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது இருக்குல்ல நம்ம தயிர் கலந்து வச்சுருக்கிறது, அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இதில் ஊற்ற போகிறோம். இறங்கும், அதுக்காக தான் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கருவேப்பிலை மெயினாக தாளிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. அப்புறம் தண்ணி உங்களுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மீதி இருக்கிற அந்த தயிர்லாம் ஊற்ற போகிறோம். மூடி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் வேகிற டைமில் தான் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். காய் வேகிற டைமில் உப்பு போட்டுருங்க. நான் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டேன், அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் ஊற்றிடலாம். தயிரை சரியாக இருக்கும். மீதி இருக்கிற தயிர் ஊற்றிடலாம். இந்த இப்போ தயிர் ஊற்றுறோம்ல, இது வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வர்றப்பே ஆஃப் பண்ணிடணும். இப்போயே உப்பு எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த திக்னஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த பச்சரிசியும் இதுவும் அரைச்சி போட்டிருக்கோம். ஜஸ்ட் 1 ஸ்பூனு. அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இது ஒரு மீடியம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும். அந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா வந்திருக்கு. நீங்கள் கடைசியாக வேணும்னா ஆஃப் பண்ணுறப்ப அது என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். நான் வந்துட்டு அப்படி சேர்க்கல. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலும் ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள் இஷ்டம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக கூட வைக்கலாம். எதுவுமே அன்றைக்கி காய் இல்லை அந்த மாதிரினா தயிர் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ப்ளெயினாக வச்சாலே எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கருப்பு உளுந்து களையறதுக்குனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அன்னக்கூடன்னு சொல்லுவாங்களாம். இப்படி சின்னதாக வந்து இப்படி பெருசாக வரும். இது ப்ரைஸ் கூட 45 ருபீஸு. திவ்யா தான், அக்கா தான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு சென்னையில். இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு களைஞ்சு இது பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு அன்னக்கூடையும் இந்த இது அமேசான்லலாம் இருக்கும்ல, அதுவும் வச்சுருக்கேன். இதில் வந்து களைஞ்சு நான் இதில் ஊற்றி மாற்றி அப்படி பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் எனக்கு முன்னாடிலாம் எடுத்துச்சு, 1/2 அன் ஹவருக்கு மேலே. இது வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம் மேனேஜபிள் தானே. ஸோ அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போலாம். இப்போ அரிசி தான் போட போகிறேன். இது பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முடிஞ்சது. சாக்லேட் கேக் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு, அதுவும் செஞ்சு முடிச்சிட்டேன்.
மாவு அரைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ரித்வா சாப்பிட்டுட்டான். இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் அவங்க அப்பா வராங்க. ரித்வா வந்துட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். கேக் வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வீடியோவோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஒரு பாயிண்ட்டு. கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். போகிறேன். எல்லோரும் மனசு திடமாக வச்சுட்டு பாருங்கள், பயந்துடாதீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய ரூமை பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். முக்கால்வாசி தேவையில்லாத ட்ரெஸ்ஸு தான், கொஞ்சம் மட்டும்தான் போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கே வந்துட்டு அடுக்கலான்னு. ஏன்னா ரித்வா இப்போ இல்லை, அதனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. ரித்வா வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க வெளியே, ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி. ஸோ அவங்க 2 பேர் போயிருக்காங்க. அந்த டைமில் தான் சரி யூஸ்ஃபுல்லாக அதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். எப்படியோ ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏதோ அப்போ பெண்டு கலண்டுருச்சு. செம்ம வேலை. 1 or 2 hours ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எனக்கு சளி பிடிச்சிருச்சு, ஃபுல்லாக டஸ்ட்டுனால. சரி ஓகே, எப்படியோ இப்போ வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃப். இந்த விலாகையும் அப்படியே, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன், இந்த ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ஏற்கனவே அவங்களோட ஷர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 3 வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு எனக்கும் அதே மாதிரியும் வாங்கிட்டேன் ஒரு 6 இது. நல்லாயிருக்கு. அமேசானில் வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த விலாகையும் அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும்